ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகா அவதார் நரசிம்மர் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நரசிம்மர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு பக்தனுக்காக வந்தவர், ஒரு பக்திக்காக வந்தவர், ஒரு நம்பிக்கையாக வந்தவர் அப்படின்றது தான் நமக்கு ஒரு சிலருக்கு லக்ஷ்மி நரசிம்மரே குலதெய்வம் தான். ஆனால் மக்களால் அதிகமாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வமாக இருக்கிறாருன்னா அது லக்ஷ்மி நரசிம்மர் தான். இது ஏன் இந்த விஷயங்கள்லாம் பேசுறேன்னா, அவர் வாழ்வியல் உதாரணமே பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரோட அவரோட அவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்வியலும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசப்போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் அஸ்வின் குமார் அவர் இயக்கிய அனிமேஷன் திரைப்படமான மகா அவதார் நரசிம்மர் படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம நரசிம்மரோட அவதாரத்தை பத்தி கதை எப்படி இருக்கு அதை பத்திலாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அவரோட ஆன்மீக அவர் அவதார சம்பந்தமான கதைகள்லாம் கேட்டிருப்போம், உபன்யாசத்துல கேட்டிருப்போம், நிறைய நம்ம யூடியூப்ஸ், நிறைய சேனல்ஸ், அது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவரை பத்தி கேட்டிருக்கோம். இன்னைக்கு நான் என் மனசுல என்ன நினைச்சு இந்த படம் போய் பார்த்தேன்னா, 1967 பக்த பிரகலாதன் அப்படின்ற அந்த படத்தை இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் நரசிம்மர் அந்த படத்தை பார்த்துதான் அவர் யாரு, அவர் மேல ஒரு எண்ணங்கள் வந்ததுக்கெல்லாம் அந்த படத்தோட காரணம். சரி, அவ்வளவு கிளாசிக்கலான படம் இன்னைக்கு ஒரு அனிமேஷன் சப்ஜெக்டா வந்திருக்குது. இந்த படத்தை அவங்க எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தை நான் போய் பார்க்க போனது. இதுல என்ன இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, படத்தோட ஆரம்ப கட்டத்துல இரணியகசிபு யாரு, ஏன் அவர் அசுரர் குலத்துல பிறந்தாரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தான் நரசிம்மருக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பிரகலாதனுக்கு இரணியகசிபும் பிரகலாதனுக்கு நீ ஏன் இது மாதிரி இருக்கிற, ஏன் அசுர குலத்துல பிறந்துட்டு நீ ஏன் விஷ்ணு பகவானே நீ கும்பிட்டுட்டு இருக்கிற, அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம், அதுக்கான சீக்வன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செக்மெண்டா காமிச்சு படம் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷனே சொல்லலாம். அந்த செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமே சொல்லலாம். இந்த படம் அது 5 மொழி மேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, அது மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவான ஒரு அவதார புருஷனால அது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்னோட நோக்கம், இந்த மூலயமா பக்திக்காக எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, பக்தி ரீச் ஆச்சா அப்படின்னு பார்த்தா, படத்துல எனக்கு அந்த அளவுல பக்தி சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஆனா பட் ஒரு ஃபேண்டசி, ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு பிரம்மாண்டமா நரசிம்மர்னா உக்கிரம், இரணியகசிபுனா அசுரர் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த விஷயத்தான் அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு நியாயமா தெரிஞ்சது. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நியாயமாவே தெரியல. ரொம்ப அழுத்தி இது அசுரர்னா இப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு விகாரமான ஒரு அனிமேஷன் ஸ்கில்லு, ஒரு கம்பீரம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை படம். பட் ஆனா எல்லாரும் போயிட்டு கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. ஏன்னா நரசிம்மர் உள்ள பக்தி இப்ப எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். படத்தை போயிட்டு 3Dல தான் போய் பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ்ல இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா 3D தியேட்டர்ஸ்ல நம்ம நார்மலாவே பார்க்கலாம். படம் போயிட்டு நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம், படத்தை போய் பார்க்கலாம். இப்ப நான் படத்தோட கதையை பத்தி நம்ம இவ்வளவுதான் இந்த மகா அவதார் நரசிம்மரை பத்தி. பட் ஆனா நரசிம்மர் அவதாரத்துக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சில விஷயங்கள் இருக்கு. பட் இந்த டைம் அதை பத்தி கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பக்தி மனோ ஸ்பிரிச்சுவலிஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் ஆனா சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. பிரகலாதன் வயிற்றுல அவர் அவங்க அம்மாவுக்கு கருவா இருக்கும் போதே நாரதர் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் மனசுல பதிஞ்சிட்ட அப்புறம் தான் அவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பக்தி மார்க்கத்துல பிறக்கிறாங்க. முன் ஜென்மத்துல என்ன இருந்தாலும் ஒரு பக்கம். பட் அதே தான் இப்போ உள்ள பல பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பல அதுமாரிலாம் இந்த ஜூயிஷ் ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தை கருவுல இருக்கும் போதே அம்மாக்கள் மேக்ஸ் போடுறது, பாட்டு பாடுறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, இது மாதிரி கேட்டாதான் பிறக்கிற குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அப்பவே அதை பத்தி நமக்கு ஒரு குருகுல எஜுகேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு பக்தி இருக்காது, அம்மா பக்தி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இரணியகசிபுக்கு உலகத்தை ஆளக்கூடியவர், ஆனா தன்னோட பையன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னு ஒரு வருத்தம். இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான ஒரு பையன். ஆனா லீலாவதி அம்மாவுக்கு பிரகலாதனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் துன்பத்தை சந்திக்கிறான்னு ஒரு கவலை. அவங்க மொத்த விஷயம் என்னன்னா, டெய்லியும் துயரத்தை சந்திக்கிற பிரகலாதன் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறார்.
இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இதே விஷயம்தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி அதை வந்து அதை எடுத்துட்டு அதை ஒரு பாசிட்டிவா போறோம் அப்படின்றத சில விஷயம். நரசிம்மரோட மிகப்பெரிய குவாலிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எதிரியை அழிக்கிறது. நரசிம்மரை கும்பிட்டா நமக்கு எதிரியே இருக்க மாட்டாரு அப்படின்றாங்க. எதிரின்னா யாரு? நம்ம கிட்ட இருக்கிற குணம், சுபாவம், நம்மளோட செயல், சோர்வு, சோம்பல், ஒரு ஏளனம், சில விஷயங்களை நம்மளே அறியாம நமக்குள்ள சில எதிரிகள்லாம் இருக்கு. அது வந்து அவர் பக்தியா கும்பிடும்போது சில விஷயங்கள் நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மாறி, இதெல்லாம் எதுக்குப்பா, அவர் தான் நரசிம்மர் இருக்காரு, நம்ம ஏன் இவங்க இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லயே நமக்கு வந்து சில விஷயமான ஒரு பக்திகள்லாம் கிடைக்கும். இது வந்து நான் அவரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஏன் இந்த படத்துக்கு போனோம்னா, சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதுல படத்துல வருது, மகாவதார் நரசிம்மர்ல. இருந்தாலும் எப்பவுமே நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான பக்த பிரகலாதனை என்னைக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க போய் பாருங்க. நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு வந்து ஒரு சலூன், ஸ்கூல்ல காலேஜ் டேஸ்ல வந்து சலூன்ல வந்து நாங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அங்க உட்காருக்கோம். சலூன்ல ஒரு ஃப்ரெண்ட் ஹேர் கட் பண்றோம், நாங்க போய் கேஷுவலா உட்காந்துருக்கிறோம். சடனா வந்து பார்த்தா டியூன் பண்ணும்போது கேடிவில நினைக்கிறேன், இல்ல சன்லைட்ல நினைக்கிறேன், பக்த பிரகலாதன் படம் போட்டாங்க. அப்ப அந்த நரசிம்மர் வர செக்மெண்ட்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வேல்யூ விட்டு நின்ட்டாங்க. எல்லாமே சின்ன பசங்க, எல்லாம் யூத் தான், யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாம் காலேஜ்னா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. பட் வந்து அந்த படம் என்ன மாதிரி படம் ஏதுன்னெலாம் இல்லை. ஆனா அந்த படத்தோட மேக்கிங், அதோட டைரக்ஷன்ஸ், அதோட கதை வசனம், அந்த ரங்கராவ் சார்லாம் வந்து இறைவனை கிறிஸ்துவ அப்படியே அந்த பிரம்மாண்டமே அவர் நிக்கிறது ஒரு தோரணையா இருக்கும். அதுல பக்த பிரகலாதன் இன்னைக்கு நீங்க பாட்டு பார்த்தாலும் அந்த பாட்டுல இருந்து எல்லாமே வந்து படம் வந்து இன்னைக்கு நமக்கு கிளாசிக்கா இருக்குன்னா, ஒரு பக்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக எடுத்த படம். அதனாலதான் இன்னும் வரையும் நமக்கு அந்த பக்தி அவர் மேல இருக்கு. ஆனா இப்போ வந்திருக்கிற படம், இப்போ வருங்கால படங்கள்லாம் நமக்கு பக்தியை கொடுக்குதா, நமக்குள்ள ஒரு பிரிவினை கொடுக்குதா அப்படின்றதே தெரியல. இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நம்ம பக்திக்காக தான் ஒரு படத்தையே பார்க்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா வந்து 1967 ரிலீஸ் பண்ண பக்த பிரகலாதன் படத்தை வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்களே சூப்பரா இருக்குன்னு சொல்வீங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருவோம், பட் எப்ப பார்த்தாலும் அந்த படம் நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.